இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து மனந்தளராமல் ஜெபியுங்கள், தயங்காமல் கடவுளிடம் கேளுங்கள். தாமதப்படுகின்ற சூழ்நிலை காரணமாக நீங்கள் உங்களுடைய மன்றாட்டுக்களை நிறுத்திவிட வேண்டாம் என்பதற்கு ஒரு உவமை சொல்லுகிறார். பொல்லாத நடுவனிடம் தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று அணுகிய ஒரு விதவை பெண்ணினுடைய மன்றாட்டை குறித்து ஒரு உவமையாக அதை சொல்லுகிறார். அன்பானவர்களே, இடுக்கணுறுகின்ற வேளையில், நெருக்கடி நிறைந்த வேளையில் கடவுள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதை மிக தெளிவாக காட்டியுள்ளார். 146 திருப்பாடல் முதல் வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். 145 திருப்பாடல் அதில் 18 நாம் வாசிப்பது என்ன? தம்மை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு ஆண்டவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு செவி சாய்க்கிறார். நமக்கு தாமதப்படுவதை போல தெரியலாம், அது நம்முடைய நன்மைக்காக தள்ளி போடுவது. நமக்கு தாமதப்படுவதை போல தெரியலாம், அது நமக்கு இதைவிட நாம் கேட்பதை விட இன்னும் சரியான காலகட்டத்தில் நமக்கு அந்த நன்மையை செய்வதற்கு, அதனால் பெரும் பயன் இருக்க வேண்டும் என்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, நமக்கு தாமதப்படுத்துவதை போல தெரியலாம், அது நம்மை இறை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதற்காக. ஆனால் ஒன்று மட்டும் எப்பொழுதும் உண்மையாயிருக்கிறது, கடவுள் நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்கிறார். இன்றைய வாசகத்திலேயே கடைசியாக நாம் பார்க்கிறோம் 7வது வார்த்தை 18வது அதிகாரம், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார், ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 8வது அதிகாரம் 31 கடவுள் தன்னுடைய சொந்த மகனையே கொடுத்து விட்டார் என்றால் இன்னும் எதைத்தான் தரமாட்டார்? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை சூழலால் நாம் சூழலுக்கு நாம் இரையாகிவிடக்கூடாது. கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார் அதற்கு நாம் இரையாக வேண்டும். காரணம் என்ன? அவர் நன்மையே உருவானவர், நன்மைகளால் நம்மை நிரப்புபவர், அவருடைய அன்பின் மிகுதியினால் தான் நம்மை இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறார். ஆகவே கைவிடவே மாட்டார், வேண்டுதலை கேட்பார். அதை மறக்கக்கூடாது. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் கடவுளே, எங்களுடைய அன்றாட தேவைகள் எத்தனையோ தினந்தோறும் எழுகின்றன. ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம், ஒவ்வொன்றையும் சுமந்து கொண்டு உம்மிடம் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை நீர் நிறைவு செய்தால் ஒழிய எங்கள் இதயம் அமைதி கொள்ளாது, எங்கள் வாழ்வு வளராது, முன்னேறாது என்பதை உணர்ந்திருக்கிறோம். உம்மிடமே சரணடைகிறோம். ஆண்டவரே, இந்த உலக உறுதிப்பாடுகளினால் ஆண்டவரே நாங்கள் கலங்கி போகாதபடி, நீர் கொடுக்கின்ற உறுதிப்பாடுகளால் நாங்கள் உறுதி அடையும்படி எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தாய் மரியாவின் பரிந்துரைகளோடு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.